மெஸ்ஸி கிட்ட எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணிட்டீங்களோ தெரியல. அவர் கோல் அடிச்சோடனே 2 கைகளை மேல தூக்கி காட்டுவாரு. இதனால் இப்படி பண்றாரு, இதுக்கு பின்னால் என்ன ரீசன் இருக்குன்னு ஷார்ட்டா சொல்றேன். பல பேருக்கு தெரியும் இது ஒரு மெஸ்ஸியோட ஐகானிக்கான ஒரு செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷனுக்கு பின்னால இருக்கிற ரீசன் தெரிஞ்சா சம்டைம் உங்களுக்கு மெஸ்ஸி மேல இருக்கிற அன்பு கூடலாம். மெஸ்ஸிக்கு ஒரு 4-5 வயசு இருக்குள்ள ஃபுட்பால் மேல அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனா அதுல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணக்குள்ள மெஸ்ஸி சின்ன ஆள், ஹைட்டும் அவ்வளோ பத்தாது. இதனாலேயே பக்கத்துல நடக்கிற மேட்சஸ், லோக்கல்ல நடக்கிற மேட்சஸ் அதுல ஒன்னத்துலயுமே அவரை சேர்த்து கொள்ள மாட்டாங்க. அந்த டைம்ல ஒரு லேடி அவங்களோட டீம்மேட்ஸ், கோச் எல்லார்ட்டையும் இந்த புடியனுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்க, அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லா விளையாடுவான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த லேடி வேற யாரும் இல்லை, மெஸ்ஸியோட பாட்டி. அந்த கோச்சும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. மெஸ்ஸியும் கிரவுண்டுக்குள்ள போறான், வேற லெவல்ல விளையாடுறான், எல்லாரும் அப்படியே அசர வைக்கிறான். பாக்குறதுக்கே பயங்கரமா விளையாடி இருக்கிறான். அன்றைக்கே அவன்ற பாட்டிக்கு விளங்குது மெஸ்ஸி ஒரு ஆர்டினரி பிளேயர் இல்ல, அவனுக்கு நல்ல ஃபியூச்சர் உண்டு இருக்குது. அந்த டைம்ல எல்லாம் மெஸ்ஸி ஃபுட்பால் கோச்சிங் போறண்டா பாட்டி தான் கூட்டின்னு போய் விடுவாங்களாம். சரியா சொல்ல போனா மெஸ்ஸியோட ஃபுட்பாலையே முதலாவது நம்பினது அவன்ற பாட்டி தான். மெஸ்ஸி ப்ரொஃபஷனல் பிளேயரா வாரத்துக்கு முன்னுக்கே மெஸ்ஸியோட பாட்டி இறந்து போயிடுறாங்க. தன்னோட பேரன் அர்ஜென்டினா ஜேசியோட வேர்ல்ட் கப் வென்றதெல்லாம் அவங்களோட பாட்டிக்கு தெரியாது. அதனால தான் மெஸ்ஸி ஒவ்வொரு கோலும் அடிச்ச உடனே கையை மேல ஒசத்தி அவங்களோட பாட்டியை நினைச்சு செலிப்ரேட் பண்ணுவாராம்.